ஸோ வெல்கம் டு அனதர் பேங்கர் அப்டேட் வீடியோ நண்பா. ஸோ ராயல் ரம்பல் நடந்து முடிஞ்சு ஒரு 24 hours மேலே ஆயிடுச்சு. அண்ட் நிறைய பெரிய பெரிய அப்டேட்ஸ்லாம் வந்து தெரிய வந்திருக்கு. லைக் கோடி ரோட்ஸ் வந்து தன்னோட டைட்டில் வந்து ரிலிங்க்விஷ் பண்ண போகிறாரா, அண்ட் ஐசோ ஸ்பீடு வந்ததுக்கப்புறம் டபிள்யூடபிள்யூக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்குதுன்னு ஒரு கிரேசியான நம்பர்ஸ்லாம் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் இன்னுமே நிறைய பெரிய பெரிய அப்டேட்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஐசோ ஸ்பீட்லேருந்து. ஸோ ஐசோ ஸ்பீடுக்கு வந்து ஒரு ஆக்சஸ் கொடுத்தாரு ட்ரிபிள் எச், நீ வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலான்னு. ஸோ ஐசோ ஸ்பீடோ தரமாக தன்னோட லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணார், சூப்பர் ஸ்டார் கூலெல்லாம் மீட் பண்ணார். அதுக்கப்புறம் கார்மெலா ஐஸ் வந்து அக்கீரா வந்து அட்டாக் பண்ணிட்டாரு, அதனால அக்கீரா வந்து கம்பீட் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக ட்ரிபிள் எச் வந்து ஐசோ ஸ்பீடை வந்து ராயல் ரம்பலில் வந்து அனுப்பியிருப்பார். அண்ட் ஐசோ ஸ்பீடை ரிங்குக்குள்ளே போன ஓட்டிஸை வந்து எலிமினேட் பண்ணியிருப்பார். அண்ட் ரொனால்டோட அந்த சிக்னேச்சர் பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு, சூப்பரான ஒரு ஃப்ளைங் ஜம்ப் கூட கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், பிரான் பிரேக்கர் வந்து ஐசோ ஸ்பீடை 2 half வெட்டிட்டாரு ஸ்பியர் போட்டு. தென் அஃப்கோர்ஸ் ஐசோ ஸ்பீடை வந்து எலிமினேட் பண்ணிடுறாங்க. ஸோ ஐசோ ஸ்பீடு வந்து டபிள்யூடபிள்யூ ராயல் ரம்பலில் வந்ததுனால இன்டர்நெட்டில் வந்து ஓவர் 255 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு ஐசோ ஸ்பீடோட வீடியோஸில். ஸோ ஐசோ ஸ்பீடு வந்து எவ்வளோ பாப்புலர் ஆகிட்டாருன்னு உங்களுக்கே தெரியுது. அண்ட் ஐசோ ஸ்பீடால் டபிள்யூடபிள்யூக்கும் வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது. நம்மளோட அடுத்த அப்டேட் யார் பார்த்தீங்கன்னா, அது வந்து தி ஃபெனாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல்ஸ் பற்றி. ஸோ ஏஜே ஸ்டைல் வந்து நேற்று ரிட்டர்ன் பண்ணியிருப்பார். ஒரு தரமான ரிட்டர்னு, தரமான பாப் கூட கிடச்சிது. ஸோ ஏஜே ஸ்டைல் திரும்பி வந்தாச்சு. அவர் வந்து எந்த பிராண்டில் இருக்க போகிறாரு, அவர் வந்து ரா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க போகிறாரா, இல்லை அவர் வந்து ஸ்மாக் டவுனில் இருக்க போகிறாரா, இந்த கேள்வி வந்து எல்லாருக்கும் இருக்குது. ஸோ நியூஸ் அண்ட் சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஜே ஸ்டைல் வந்து ப்ளூ பிராண்டில் வந்து இருக்க போகிறாரு, அவர் வந்து மறுபடியும் ஸ்மாக் டவுனில் வந்து இருக்க போகிறாரு. அண்ட் நேற்று அலெக்சா பிளிஸும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அலெக்சா பிளிஸ் வந்து எந்த பிராண்டில் போக போகிறாங்கன்னா, நியூஸ் அண்ட் சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அலெக்சா பிளிஸ் வந்து ரா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போக போகிறாங்க. ஸோ அலெக்சா பிளிஸ் வந்து நம்ம ராவில் வந்து பார்க்கலாம். ஸோ லோகன் பாலோட ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிருக்கு. அவர் வந்து ஒரு ஃபேனோட கேமரா எடுத்து உடச்சிருப்பாரு வரும்போது. இது வந்து ரியலாக ஃபேக்கான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஃபேக்கு. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணது. அந்த கேமரா கூட ஒரு லோகன் பாலோட டீம்மேட் தான். லோகன் பாலோட டீம் இருக்குல்ல, மேவரிக் டீம், ப்ரைம் டீம், அந்தமாரி. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு வரும். நம்மளோட அடுத்த அப்டேட் யார் பார்த்தீங்கன்னா, அது வந்து ட்ரூ மேக்கென்டைரை பற்றி. ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், ட்ரூ மேக்கென்டைர் கூட வந்து ராயல் ரம்பில் வந்து என்ன நடந்ததுன்னு. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் நியூஸ் அண்ட் சோர்சஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த 1% வந்து யாருன்னு. ட்ரூ மேக்கென்டைர் வந்து யார் பற்றி பேசியிருந்தாருன்னா, அது வந்து வேறு யாரும் இல்லை, நம்மளோட எல்ஏ நைட். ஸோ எல்ஏ நைட் வந்து பிளான்ஸ் அக்கார்டிங் வந்து ரிங்கில் வந்து பர்ஃபார்ம் பண்ணலையா. நியூஸ் அண்ட் சோர்சஸ்லாம் இது வந்து கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய சூப்பர் ஸ்டாராக வந்து எல்ஏ நைட்டோட பர்ஃபார்மன்ஸால் ரொம்பவே கோவமாக இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ட்ரூ மேக்கென்டைர் வந்து வேறு நேரத்தில் வந்து எலிமினேட் ஆனார். நிறைய ஃபேன்ஸ் என்ன நினச்சாங்கன்னா, அந்த 1% வந்து டேமியன் பிரிஸ்னு. ஆனால் அப்படிலாம் இல்லை. அண்ட் ட்ரூ மேக்கென்டைர் பற்றி இன்னொரு அப்டேட் என்னென்னா, ட்ரூ மேக்கென்டைர் வெர்சஸ் டேமியன் ப்ரீஸ்ட்கான ஃபியூட் வந்து நம்ம பார்க்கலாம் ரெசல்மேனியா 41க்காக. அஃப்கோர்ஸ் ட்ரூ மேக்கென்டைர் வந்து டேமியன் ப்ரீஸை வந்து டிசர்வ் பண்ணல. அவர் வந்து டேமியன் ப்ரீஸ்ட்டுக்கு மேலே வந்து டிசர்வ் பண்ணுறாரு, வேறு அப்போனண்ட்டை வந்து டிசர்வ் பண்ணுறாருன்னா. ட்ரூ மேக்கென்டைர் 2024 வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணார். அவருக்கு வந்து ரெசல்மேனியாவில் தரமான ஒரு அப்போனண்ட்டை வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். உங்களோட தாட்ஸ் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ நம்மளோட அடுத்த அப்டேட் யாரை பார்த்தீங்கன்னா, அது வந்து ராயல் ரம்பல் 2025 வின்னர் ஜே உசோ பற்றி. ஸோ ஜே உசோ வந்து ராயல் ரம்பலில் வந்து ஜெயிக்கிறார் இல்லையா, யூடியூப்பில் வந்து அதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது 24 hours வந்து 13,000 சம்திங் ஏதோ வருது. ஆனால் அதுக்கு டிஸ்லைக் வந்து எவ்வளோ வந்துருக்குன்னா, ஓவர் 19K டிஸ்லைக் வந்து வந்திருக்கு உசோவோட அந்த ராயல் ரம்பல் ஜெயிச்ச வீடியோக்கு. அண்ட் இதை விட சார்லட் ஃபேருக்கு வந்து இன்னுமே டிஸ்லைக் அடிச்சிருக்கு. அது எவ்வளோன்னு சரியாக தெரில. அது வந்து ஓவர் 20K டிஸ்லைக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டுக்கு வருவோம், கோடி ரோட்ஸை பற்றி. ஸோ கோடி ரோட்ஸு வந்து இன்ஜுரி ஆகிருக்குன்னு டபிள்யூடபிள்யூ வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அவர் வந்து லேடர் மேட்ச்சில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். அதில் வந்து நிறைய க்ரேசி மூமெண்ட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதனால் கெவின் ஓவன்ஸுக்கும் இன்ஜுரி வந்து ஏற்பட்டுருக்கு. ஆனால் கோடி ரோட்ஸுக்கும் நிறைய இன்ஜுரி வந்து ஏற்பட்டுக்குதுன்னு டபிள்யூடபிள்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. அது வந்து ஸ்டோரி லைன் இன்ஜுரியாக இருந்தால் பரவாயில்ல, கோடி ரோட்ஸ் வந்து கம்பேக் பண்ணிவிடுவார். ஒரு வேளை மேபி அது வந்து ஸ்டோரி லைன் இன்ஜுரி இல்லை, ரியல் இன்ஜுரினா, தென் அஃப்கோர்ஸ் கோடி ரோட்ஸ் வந்து வரப்போகிற ஸ்மாக் டவுனில் வந்து வருவார், தன்னோட ஒரு அப்பீரியன்ஸ் வந்து தருவார். அவர் வந்து என்ன சொல்லுவார்னு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட்
தெரியும் தான் நினைக்கிறேன், ரியல் இன்ஜுரியாக இருந்தால். ஒருவேளை இது வந்து ரியல் இன்ஜுரியாக இருந்ததுன்னு வைங்க, கோடி ரோட்ஸ் வந்து தன்னோட டைட்டிலை வந்து ரிலிங்குவிஷ் பண்ணிடுவார், வெக்கேட் பண்ணிடுவார். ஸோ மேபி அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வந்து வெக்கேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து வேறு யாரை அந்த டைட்டில் வந்து ஜெயிக்கணும்னு பார்க்குறீங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் அது வந்து ஸ்டோரி லைன் இன்ஜுரியாக இருந்தால் அவர் வந்து கூட சீக்கிரத்துலேயே கம்பேக் பண்ணிவிடுவார். ஸோ பாப்போம் ஸ்மாக் டவுனில் வந்து என்ன நடக்குதுன்னு. ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.